Dear students, welcome to my channel. இந்த வீடியோவில் 12th accountancy first midterm test ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சில லேர்னிங் டிப்ஸ் கொடுத்துருக்குறேன். ஹை அச்சீவர்ஸ்க்கும் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கும் கொடுத்துருக்குறேன். அப்புறம் ப்ரீவியஸ் இயர்ஸோட கொஷின் பேப்பரோட லிங்க்கும் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் பார்த்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே போர்ஷன் வந்து சாப்டர் 3 1 to 3 1 verse 30 இருக்குது. தியரி கொஸ்டின் 2 marks 14 இருக்குது. 3 or 5 marks வந்து 14 இருக்குது. ப்ராப்ளம்ஸில் இல்லஸ்ட்ரேஷன் 64, எக்ஸசைஸ் சம் 67. தியரி கொஸ்டின்ஸையும் நீங்கள் விடாமல் ஓரளவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் நிறையா வரும். இதில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஸ்டின் வந்து 3 marksக்கு கண்டிப்பாக வரும். 5 marksக்கு ஒரு வேலை கேட்கலாம். இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீனு, அப்புறம் இந்த ரைட் ப்ரீஃப் நோட் ஆன் அப்ளிகேஷன் ஆஃப் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்டோட ப்ரொவிஷன்ஸு. இது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஸ்டின் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் 3 marksல கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் ஆனால் 5 points படிங்க. அதுக்கடுத்து இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் 3 mark கொஸ்டின்னு, ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸு, இதெல்லாம் 3 points நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த how the following items are dealt with the final accountsல sales of sports material, இது being a revenue receipt, it will be shown on the income side of income and expenditure account. Life membership feesum tournament fundum capital receipt-னால liability side of the balance sheet வரும். அப்புறம் state the features of partnership, இதெல்லாம் one wordல தான் இருக்கு, one sentenceல தான் இருக்கு. ஸோ 6 contents-உம் one sentence தான். அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக படிக்கலாம். அதுக்கப்புறம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் ஒரு 3 points எழுதுங்க. அதுக்கப்புறம் இந்த எல்லாமே இந்த கிவ் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் கேபிட்டல் ரிசீப்ட்ஸ் அண்ட் ரெவென்யூ ரிசீப்ட்டு. அதுக்கப்புறம் இந்த லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ்லாம் எல்லாம் 1 லைனில் தான் இருக்குது. லெகசி இதெல்லாம் நீங்கள் இது பண்ணலாம். ஸோ 13th கொஸ்டின் வந்து ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக விடாமல் படிங்க. அதுக்கப்புறம் 2 marks வந்து 1 to 6 சாப்டர் 1ல வந்து நீங்கள் 2 marks இல்லைன்னா 3 marksல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்புறம் 10 to 12 10 11 12 அப்புறம் 14. அடுத்து சாப்டர் 2ல 1 8 to 16, அப்புறம் 1 8 to 19, அப்புறம் இல்லஸ்ட்ரேஷனில் வந்து அண்ட் எக்ஸசைஸில் 3rd சாப்டரில் 5 6 7 10 to 20. அதுக்கப்புறம் 5 marks நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1ல 7 8 9, அதாவது இந்த 7 8 9 வந்து கண்டிப்பாக ஒன்று வரும். அப்புறம் 13 சம்டைம்ஸ் 11 கூட கேட்குறாங்க. அதுக்கப்புறம் 15 to 20 இதிலேருந்து ஒரு கொஸ்டின் வரும். ஸோ 2 நீங்கள் வந்து இதில் அட்டன் பண்ணலாம் நீங்கள் தரவு பண்ணால். அதுக்கப்புறம் சாப்டர் 2ல வந்து 2 to 7, அதாவது இதில் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸு, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், டெஃபினட்டாக அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரும். 2 கூட வரலாம். ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் கேட்கலாம். அப்புறம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வித்தவுட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கேட்கலாம். இல்லைன்னா 17 to 21 ஆர் 20 to 24 வித் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோடையும் கேட்கலாம். அதுக்கப்புறம் சாப்டர் 3 இல்லஸ்ட்ரேஷன் அண்ட் எக்ஸசைஸ் 1 to 4 வரணும். இங்கே எரர் இருக்குது. 1 to 4 வந்து 5 marks கேபிட்டல் அக்கௌண்ட்டு, அப்புறம் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் ஆக்ட் உள்ள அந்த 5 சிச்சுவேஷன்ஸு. அப்புறம் 8 9 ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறது. அப்புறம் 21 to 23 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். இதிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது வரும், கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். அதுக்கடுத்து ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு 5 marksக்காக 7 8 9 நீங்கள் தரவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒன்று வரும். அதே போல் 11 13 15 வந்து நீங்கள் நல்லா தரவு பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக ஒரு சம் அட்டன் பண்ண முடியும். அதே போல் சாப்டர் 2ல 2 to 5 வந்து 2 3 4 5 வந்து ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். அப்புறம் 6 and 7 வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இதை நீங்கள் நல்லா தரவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இல்லஸ்ட்ரேஷன் அண்ட் எக்ஸசைஸ் 1 to 4 3rd சாப்டரில் இதில் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் பார்ட்னர்ஸ் வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஆக்டில் உள்ள அந்த எக்ஸசைஸ் 1. அப்புறம் 21 to 20 ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதும் நீங்கள் ஈஸியாக அதை கொஞ்சம் தரவு பண்ணிக்கோங்க.
அப்புறம் 21 to 23யும் நீங்கள் வந்து பண்ணாலே உங்களுக்கு இதில் கண்டிப்பாக இந்த இதில் எப்படியாவது உங்களால் 3 கொஸ்டின்ஸ் 5 மார்க்ஸ் கேட்டால் 3 அட்டன் பண்ண முடியும். அதுக்கடுத்து 2 மார்க்ஸு 3 மார்க்ஸில் வரக்கூடிய இந்த இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். 1 to 5 வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக பண்ணிடுவீங்க. அப்புறம் 10, 11, 12 இதெல்லாம் வந்து கிரெடிட் சேல்ஸு, கிரெடிட் பர்ச்சேஸு, டோட்டல் சேல்ஸு, பில்ஸ் ரிசீவபிள் அதுக்குரியதான சம். அதெல்லாம் லெட்ஜர் டைப்பில் இருக்குது. நீங்கள் போஸ்டிங் பண்ணாலே உங்களுக்கு டீச்சர்ஸ் வந்து மார்க் கொடுப்பாங்க. அப்புறம் சாப்டர் 2ல் பார்த்தீங்கன்னா ஒன் வந்து ஒரு சிம்பிளான ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டு. அதுக்கப்புறம் 8 to 16 அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதுவும் உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருந்தால் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல்ஸ், இந்த கன்சியூமபிள் ஐட்டம்ஸை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, டோர்னமெண்ட் ஃபண்டு இதெல்லாம் எப்படி ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் காமிக்கிறது, இந்த மாதிரி ஈஸி சம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களால் இது பண்ண முடியும். அடுத்து சாப்டர் 3ல் வந்து இல்லஸ்ட்ரேஷன் அண்ட் எக்ஸசைஸ் 5th, 6th, 7th அப்புறம் 10 to 20 வந்து நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறது, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸு டிஃப்ரெண்ட் மெத்தடில். அதுக்கப்புறம் சேலரியோ பார்ட்னர் சேலரி, பார்ட்னர் கமிஷனுக்கு ஜேர்னல் என்ட்ரி கொடுத்து போடுறது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹை அச்சீவர்ஸ்க்கு புக் இன்சைட் கொஸ்டின்ஸு ஒரு சில இது கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்தீங்கன்னா எந்த ஆர்கனைசேஷன் வந்து கம்பல்சரியாக டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இந்தியாவில் உள்ள எல்லா கம்பெனிஸும் அக்கார்டிங் டு செக்ஷன் 128 subsection 1 of Indian Companies Act இதில் ஒரு வேலை கேட்கலாம். அதுக்கடுத்து give any 2 reasons for the need for additional capital for expansion of business எழுதலாம், or buying new fixed assets to increase the earning capacity of the business. அதுக்கடுத்து சாப்டர் 2ல் வாட் ஆர் த அக்கௌண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் பை நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அட் த எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட் வந்து ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட். அப்புறம் அண்டர் விச் ஆக்ட் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இஸ் ரெஜிஸ்டர்ட் அண்டர் செக்ஷன் 8 ஆஃப் த இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. அப்புறம் சாப்டர் 2லேயே கண்டினியூஷன் அவங்க வந்து அக்கார்டிங் டு செக்ஷன் 8 அண்ட் ஷெட்யூல் 3 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட். ஷெட்யூல் 3 இங்கே வரணும். நீங்கள் டெக்ஸ்ட் புக்கை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுபடி அவங்க என்ன அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஓகே, அக்கார்டிங் டு செக்ஷன் 8 ஆஃப் ஷெட்யூல் 3 ஆஃப் இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் போடுறது வந்து இட் இஸ் நாட் அண்டர் திஸ் ஆக்ட். ஓகே, அந்த இதுதான் அதுபடி தான் நம்ம நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் போடுறோம். அப்புறம் கிவ் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் நான் கேஷ் ஐட்டம்ஸ் விச் ஆர் நாட் ஷோன் இன் த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் வந்து டிப்ரிசியேஷன், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் அண்ட் அக்ரூட் இன்கம். அப்புறம் சாப்டர் 2விலே கண்டினியூஷன் கேன் யூ ப்ரிப்பேர் த ட்ரையல் பேலன்ஸ் ஃபார் நாட் ஃபார் ப்ராஃபிட். எஸ், என்ன டபுள் என்ட்ரி சிஸ்டம் இருக்கிறதுனால எல்லா பேலன்ஸஸ் ஆஃப் எல்லா வேரியஸ் லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் வச்சு வி கேன் ப்ரிப்பேர். சாப்டர் 3ல எந்த ரூல் படி மேக்ஸிமம் லிமிட் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து 50, ரூல் 10 ஆஃப் கம்பெனிஸ் மிஸ்செலேனியஸ், ரூல் 2014 ஸ்பெசிஃபைஸ் த லிமிட் அஸ் 50. இந்த பார்ட்னர்ஷிப்க்கு என்ன ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட் இஃப் மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டீஸ் கேரிட் ஆன், ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டு அசர்டைன் த ப்ராஃபிட்டபிலிட்டி. அதுக்கடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் டு ஷோ த டிஸ்போசல் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் டு த பார்ட்னர்ஸ். பேலன்ஸ் ஷீட் வந்து டு அசர்டைன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து ப்ராஃபிட் இருந்தால் தான் அலோவ் பண்ண முடியும். எப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து அலோவ் பண்ணலாம், அந்த பார்ட்னர்ஸ்குள்ளே அவங்க இது பண்ணும்போது டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக அவங்களோட கேபிட்டலோட கான்ட்ரிபியூஷனுக்கு டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக இருந்தால் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை இது பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் இஃப் த ப்ராஃபிட் இஸ் இன்சஃபிஷியண்ட்டாக இருந்தால் அந்த ப்ராஃபிட்டை வந்து கேபிட்டல் ரேஷியோவில் ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் வந்து டைரக்ட் மெத்தடும் இருக்குது, ப்ராடக்ட் மெத்தட், ஆவரேஜ் பீரியட் மெத்தட். ஆனால் இந்த ப்ராடக்ட் மெத்தட் வந்து டைரக்ட் மெத்தடுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ப்ராடக்ட் மெத்தடையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது ஒரு இது கொடுத்துருக்காங்க. அடுத்து லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் வந்து 2008 ஆக்ட் படி அது வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து இதில் வந்து இண்டிவிஜுவலும் பார்ட்னராக வரலாம், பாடி கார்பரேட்டும் பார்ட்னராக இருக்கலாம். இவங்களுக்கு வந்து ப்ரொவிஷன் ஃபார் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் வில் நாட் அப்ளை.
தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் டெஸ்ட்.